எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு நிறைந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்னைக்கு நம்ம குரு பெயர்ச்சி பலனில் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது மற்றும் பஞ்சாங்க விவரம் மற்றும் ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்பு: உத்தராயண காலம், பராபவ வருடம், வைகாசி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை. இன்று 3/6/2026. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு திசை என்று, அதனால வடக்கு திசை நோக்கி போறவங்க பால் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க, ஓகேங்களா. இன்றைய திதி திருதியை, நட்சத்திரம் பூராடம், யோகம் சுப்ரம், கரணம் பத்திரை கரணம், சந்திராஷ்டமம் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் செவ்வாய் பகவான், ரிஷப ராசியில் சூரிய பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், கடக ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், தனுசு ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். தனுசு ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இவங்க ராசிக்கு ராசிநாதனே குரு பகவான் தான். 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சாலும் உச்சமாக அமர்ந்துகிறார், ஓகேங்களா. 8ல் கிரகம் மறைஞ்சிருக்கு. 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார், 4ஆம் இடத்தை பார்ப்பார், 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ இப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறனால இவங்களுக்கு குடும்பம், தனம், வாக்கு இதில் 3லேயே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கு வாக்கு கொடுக்கறதா இருந்தாலும் அவசரப்படாமல் நிதானமல் யோசனை செய்து தான் வாக்கு கொடுக்க வேண்டும், ஓகேங்களா. இப்போ ஒரு சில பேர்த்துக்கு பணம் கொடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க, 10ஆம் தேதி தரேன்பாங்க, ஆனால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது அன்னைக்கு. அதனால் டேட்டு 2 நாள் சேர்த்து சொல்கிறது ரொம்ப பெஸ்ட்டு இவங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன இடையூறுகள், சங்கடங்கள் வரும் இந்த ஆண்டு, ஓகேங்களா. கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு, ஓகேங்களா. அல்லது ஒரு சில பேர்த்துக்கு பல் சம்மந்தப்பட்டது, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக போயிடும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துட்டாவே சரியாக போயிடும், ஓகேங்களா. அதே மாதிரி நகை வாங்கி கொடுத்தால் பிரச்சனை வரும், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த காலத்துலனா நகை ஒரு விசேஷம்னா பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கி போட்டு இது பண்ணுவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. இருந்தாலும் நகை அடமானம் வைக்கிற இடத்துல பிரச்சனை வரலாம். நகையை வெளியில் கொண்டுட்டு போகும்போது கவனமாக இருக்கணும். காணாமல் போகிறதுக்கான சின்ன சின்ன வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது, முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது. புதுசாக வாக்குறுதி யாருக்கும் கொடுக்கக்கூடாது. தூக்கம் நல்லா வரும் இவங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு, ஓகேங்களா. அதனால நல்ல தூக்கம், அலைச்சல் வரும். ஒரு சில பேர்த்துக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான யோகம், மாற்றங்களை தரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது ரொம்ப நாளாக அப்படின்னா, நிச்சயமாக இந்த வருடம் கால் சம்மந்தப்பட்ட தொந்தரவு கண்டிப்பாக தீரும். வேற ஏதாவது ஒரு புதுசாக ஒரு டாக்டரை பார்ப்பாங்க அல்லது புதிய மருந்து சாப்பிடுவாங்க. நிச்சயமாக கால் வலி தனுசு ராசியில் உள்ளவங்களுக்கு குறைஞ்சிரும், ஓகேங்களா. அதே மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறது, அதான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான அமைப்பு அல்லது வெளி மாநிலத்துக்கு போகிறதுக்கான யோகத்தையும் தரக்கூடியது. அதே மாதிரி தாய்க்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடு, நிலம் சம்மந்தப்பட்ட ஆதாயம் இவங்களுக்கு கொடுக்கும். வண்டி வாகனம் அதில் அதிகமாக முதலீடு செய்ய வேண்டாம், கவனமாக இருக்க வேண்டும். அடிக்கடி செலவு வைக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது, ஓகேங்களா. அதே மாதிரி மாணவர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கண்டிப்பாக இந்த ஆண்டு கிடைக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ தனுசு ராசிக்கு பரிகாரம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இவங்களுக்கு பௌர்ணமி வழிபாடு அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு மௌனமாக இருக்கிறது ரொம்ப 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 சிறப்பானது. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிட்டாங்க, ஓகேங்களா. அது சந்திரன் வீட்டில் மறைஞ்சிருக்கிறனால பௌர்ணமி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி அது ஜல வீடு, நீர் வீடுன்னு சொல்றனால ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களோட வழிபாடு ரொம்ப சிறப்பு. அப்போ அங்கே போகும்போது மௌனமாக தான் எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க.
அப்ப ஜீவ சமாதினாவே வியாழக்கிழமை தான் போகணும், குரு பகவான் தான் வராங்க. அப்ப இவங்களுக்கு எளிமையான பரிகாரம் இது செஞ்சாவே போதும். ஓகேங்களா? 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கறனால ஒரு 8 தடவை அந்த ஜீவசமாதியை சுத்திட்டு ஒரு 5 நிமிஷம் அல்லது 8 நிமிஷம் அந்த ஜீவசமாதியில உட்காந்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா, இந்த குடும்பம், தனம், வாக்கு இருக்கு பார்த்தீங்களா? இதுலேருந்து ரெமெடி அற்புதமாக இருக்கும். ஓகேங்களா? மினிமம் உங்களுக்கு 1/2 மணி நேரம் டைம் கிடைச்சா 1/2 மணி நேரம் தியானம் பண்ணலாம். ஓகேங்களா? அல்லது அங்க போக முடியல சார்னா, இந்த 1 வருஷத்துலயாச்சும் பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அங்க போகர் சமாதி இருக்கு பார்த்தீங்களா? அங்க போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு சிறப்பானத அமைப்பு உண்டு. அல்லது உங்க வீட்டுக்கு அருகில் நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல ஜீவசமாதி இருந்தால் அங்கேயும் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டமான என்ன பார்க்க போறோம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. இந்த மார்க்கரை பயன்படுத்தி உங்க ராசி அல்லது லக்னத்துக்கு உண்டான நம்பரை மணிக்கட்டில் எழுதிட்டு வரணும். எழுதும்போது உங்களுக்கு என்ன தேவை இருக்கு, உங்களுக்கு திருமணம் ஆகணுமா, கொடுத்த பணம் வேணுமா, வேலையில ப்ரமோஷன் ஆகணுமா, நகை வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, கடன் அடைய, ஓகேங்களா, இது மாதிரி வெளிநாடு போறதுக்கு, இது மாதிரி என்ன உங்களுக்கு தேவையோ அதை நீங்க நினைச்சிட்டு எழுதிங்கன்னா நிச்சயமாக நிறைவேறும் 100 நாளுக்குள்ளார. மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 14. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 42. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 54. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 41. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 87. துலாம் ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 74. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 85. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 80. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 06. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 10. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 04. இது காமனான எண் தான். உங்க ஜாதகப்படி அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர், ஏடிஎம் பின் நம்பர், பாஸ்வேர்டு எல்லாம் தேவைன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எல்லோருக்கும் நல்லதே நடக்க இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நம்பிக்கை இருந்தால் நட்சத்திரங்களும் வழிகாட்டும். நல்ல எண்ணம் வைத்தால் நல்லதே நடக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.